வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கிற ரொம்ப ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ப முடியாத விஷயந்தான். சின்ன வயசில் பசங்களுக்கு தலையில் பெயின் அதிகமாக வரும். ஏன்னா பசங்க கூட்டமாக இருப்பாங்க, ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. இதனால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் தலைக்கு ரொம்ப ஈஸியாக பெயின் பரவிடும். பரவுறதோடு மட்டும் இல்லை, அது உடனே முட்டையிட்டு நிறைய எண்ணிக்கையில் பெருகிடுது. நிறைய இருக்கும்போது தலை மேலே ஊந்து போகிறத கண்ணாலே பார்க்க முடியும். ஆனால் இந்த பையனோட தலையில் நம்ப முடியாத அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி தான் இதோட கடியெல்லாம் தாங்க முடியுதோ தெரியல. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிற வீடியோவை தான் பார்க்குறோம். காதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக பஞ்சு வச்சு அடைச்சி வச்சுருக்குறாங்க. எந்த அளவுக்கு எரிச்சலாக இருந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பையனே கொஞ்சம் நிம்மதியாயிருப்பான். தலையில் இருக்கிற பெயினை கவனிக்காமல் விட்டால் அது எந்த அளவுக்கு பெருகுது பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் ஆப்பிரிக்காவில் கிராமத்தில் பண்ணுற வித்தியாசமான மருத்துவத்தை தான் பார்க்குறோம். இது ஒரு வகையான எறும்பு. இந்த எறும்பை ஆர்மி எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்து கொத்தா கூட்டமாக இருக்கும். இதோட வாயில் இருக்கிற கொடுக்கும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. இதை பிடிச்சி உடம்புல ஏதாவது காயம் பெற்றிருந்ததுன்னா அந்த காயத்தை இணைக்கிறதுக்கு தையல் போடுறாங்க. அந்த காயத்து மேலே இந்த எறும்பை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. இந்த எறும்பு கடிக்கும் போது 2 கொடுக்கும் சேர்ந்துக்கும். உடனே அந்த எறும்போட தலையை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. இப்படியே தொடர்ந்து அந்த காயத்து மேலே நிறைய எறும்புகளை வச்சு தையல் போட்டுக்கிறாங்க. இந்த கொடுக்கோட உதவினால அந்த சதைப்பகுதி 2ம் ஒன்றா சேர்ந்துக்குமா. எந்த வசதியும் இல்லாத காலத்தில் அங்கே இருந்த மக்கள் சின்ன சின்ன காயங்களை சரிப்படுத்துறதுக்காக இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம தொட்டாச்சு நீங்கள் தான் பார்க்குறோம். இந்த செடி எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிமோசா பியூட்டிகா அப்படிங்கிறது இதோட தாவரவியல் பெயர். சின்ன வயசில் இந்த செடியை பார்த்தா அந்த இடத்த விட்டு நகராமல் உட்கார்ந்து எல்லா செடியும் சுருக்கிறதே நம்மளோட வேலையாக இருக்கும். இதை தொட்ட உடனே அதோட இலை எல்லாமே அப்படியே சுருங்கி போகும். பார்க்குறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்கும். இதனால இதை மந்திர மாய மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடும்போது அதோட தண்டு பகுதி ஒரு வகையான அமிலத்தை சுரக்குதான். இதனால இலையோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற திரவத்தன்மை நீங்குது. மேல் பகுதியில் இருக்கிற திரவத்தன்மை நீங்காது, அது அப்படியே தான் இருக்கும். மேல் பகுதியில் எடை அதிகமாக இருக்கிறதுனால மொத்த இலையும் உடனே சுருங்கிக்குதான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஆட்டர்ஸ் தான் பார்க்குறோம். இதுகிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான குணம், கடல்ல நிறைய ஆட்டர்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான ஆட்டர்ஸ் தூங்கும்போது எல்லா ஆட்டர்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்குமா. இன்னொரு ஆட்டர்ஸோட கையை பிடிச்சிட்டே தான் தூங்கும். இது சங்கிலி மாதிரி இருக்கும். எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா, ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தண்ணியோட வேகத்தில் ஏதாவது ஒரு திசையில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுதான். அதுலேயும் எப்பவும் தூங்கும்போது தன்னோட குட்டியை கூட தன்னோட மடி மேலே போட்டுட்டு தான் தூங்குமா. அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்குற இவரோட பேரு மிஸ்டர் டைகர். இவர் பெரிய வீட்டில் வசிக்கிறதுக்கு பதிலாக இந்த குகையை அவரோட வீடாக மாற்றிருக்கிறாரு. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. அந்த சேனலில் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கிறாராம். இந்த குகையில் அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வச்சிருக்கிறாரு. ராத்திரி நேரத்தில் லைட் போடுறதுக்கு வசதியாக மின்சாரமும் இருக்கு. இந்த குகைக்கு பக்கத்திலே சின்ன தோட்டமும் வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அவர் தனி ஆளாக தான் பண்ணியிருக்கிறாரு. குகைக்குள்ளே இருக்கிறதுனால எந்த வசதியும் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம், சகல வசதிகளோட தான் செஞ்சிருக்கிறாரு. இவரோட வித்தியாசமான திறமையை நிறைய பேர் பாராட்டுறதுனால தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. கடைசியா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த அட்டகாசமான வீடை ரெடி பண்ணி முடிச்சிருக்கிறாரு. அடுத்தது அந்த வீடியோல ஒப்பாசம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான உயிரினத்தை தான் பார்க்குறோம். இதுகிட்டே இருக்கிற ஒரு வித்தியாசமான திறமை, பக்கத்தில் ஏதாவது விலங்குகள் வருது அப்படின்னு தெரியும் போது உடனே கொஞ்சமே யோசிக்காம இறந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருமா. ஒரு செகண்ட் கூட அசையாம அப்படியே மரம் மாதிரி படுத்துக்கும். பக்கத்தில் வரக்கூடிய விலங்குகளும் இது ஒரு இறந்து போன விலங்கு அப்படின்னு மோப்பம் பிடிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருமா. அசையாம இருந்து மற்ற விலங்குகளை ஏமாத்துறதுக்கான ஒரு திறமை இதுகிட்ட இருக்குதான். அங்கேயும் இங்கேயும் ஓடி போறதை விட அதே இடத்துல படுத்து அப்படியே நடிச்சிருமா. அந்த விலங்கு தூரமா போனதுக்கு அப்புறம் இது எந்திரிச்சு நடந்து போகுமா. இதுக்காக அதோட வாழை கூட அசைக்காம அப்படியே கட்ட மாதிரி வச்சிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானில் மட்டும் இருக்கிற வித்தியாசமான ஒரு பஸ் ஸ்டாப்பை தான் பார்க்குறோம். இந்த பஸ் ஸ்டாப்பை ரொம்ப வித்தியாசமாக பழங்களோட வடிவத்திலே உருவாக்கி இருக்கிறாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, தர்பூசணி, எலுமிச்சை பழம் அப்படின்னு வித்தியாசமான பழங்களால் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதனால பஸ்ஸுக்காக வரவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா. இதனாலே பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லா இடத்துலையும் இல்லை, நாகசாகியில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இங்கே இந்த வீடியோவில் நம்ம ஒரே வேலையை நிறைய பேர் ஒரே நேரத்தில் செய்யும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி சில வீடியோஸ் தான் பார்க்குறோம். இந்த கட்டடம் கட்டுற வேலையை ஒரே நேரத்தில் எல்லாரும் செய்கிறது தூரத்துல இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி இங்கே ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் நின்று பயிற்சி பண்ணுறது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையே இன்னும் கொஞ்சம் அழகாக மாறிடுது.
இங்கே இந்த குட்டி பசங்களும் ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அசத்தி இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பாரம்பரியமான ஒரு நடனக்கலையை தான் பார்க்குறோம். ஒரே நேரத்தில் இத்தனை பெண்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் செய்த இந்த நடன அசைவுகள் அந்த மேடையே அலங்கரிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது இல்லை? இதே மாதிரி கையில் ஒரு ஸ்ப்ரிங் ரோலை வச்சுட்டு இந்த 2 பேருமே அட்டகாசமாக இதை செய்து காட்டியிருக்கிறாங்க. இதே இன்னும் ஒரு டீமாக சேர்ந்து செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது இந்த வீடியோவில் சைனாவில் ராத்திரி நேரத்தில் நடந்த போட் ஃபெஸ்டிவலை தான் பார்க்குறோம். இது ஒரு நீளமான ஆறு. இதில் பெரிய டிராகன் வர மாதிரி இதை ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நிறைய சின்ன சின்ன போட்டுகளை வண்ண ஒளி விளக்குகளாலே அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எல்லா படகுகளும் வரிசையாக வர்றது அப்படியே ஒரு டிராகனே நீந்தி வர மாதிரி தெரியுது. இது பார்த்தவங்க எல்லாம் உற்சாகத்தில் துள்ளி குதிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இதே மாதிரி மிலிட்டரி சர்வீஸோட அணிவகுப்புகளை தான் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது இவ்வளோ துல்லியமாக செய்ய முடியுமான்னு நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியாது. இதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் திகைச்சே போயிடுவோம். பயிற்சியினால எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரியுது. அடுத்தது இந்த வீடியோவில் 4 மாடுகளை தான் பார்க்குறோம். இந்த மாடுகள் ஒவ்வொன்றும் இன்னொரு மாடோட காதை பிடிச்சி வச்சிருக்கு. ஆனால் எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு தான் தெரியல. ஒரு மாடு செய்கிறத பார்த்து அப்படியே அடுத்தடுத்த மாடுகளும் செய்து அது ஒரு சங்கிலியாக மாறிடுச்சு. அடுத்ததான் நம்ம மேடையில் நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியை தான் பார்க்குறோம். ஒரு நொடி கூட நிற்க முடியாது, தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பிழை இல்லாமல் இந்த நடனத்தை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.